இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ரோஜா செடி நட்டிங்கன்னா போதும். ஒரே மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே பூத்துட்டு இருக்கும். அது என்ன உரம், அதை எப்படி கொடுக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த உரம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரோஜா செடி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரோம்னா அப்போ நடும்போதே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம ரீபார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்பயுமே வந்து இந்த ஒரு உரத்தை கொடுக்கலாம். இது என்ன உரம்னா வேப்ப முன்னாக்கு தான். இது வந்து நம்ம நடும்போதே கொடுக்க பார்த்து செடிக்கு வந்து யூஸ்வலாக வர இந்த வேர்பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்து வராமல் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே வரும். இது இல்லாமல் நம்ம வந்து ரீபார்ட் பண்ண பார்த்து இதை மாற்றி கொடுக்குறோன்ற பார்த்து இதை கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவாத் பண்ணி விட்டுட்டு, கவாத் பண்ண கையோட மேலே அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெம்மு வந்து வெயில் பட்டோ இல்லை ஃபங்கஸ் அட்டாக்காயோ காயாமல் இருக்கிறது வந்து நம்ம மாட்டோட சாணமோ இல்லை மஞ்சத்தூள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளோ நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த வெட்டி விட்ட லேயருக்கு மேலே அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டா தான் அது கீழே இருக்கிறதுலேருந்து துளிர் வந்து வேறு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு 3 நாளே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம எந்தெந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டோமோ அதுலேருந்து வர துளிர் எல்லாமே வந்து மொட்டுக்களாக தான் வரும். யூஸ்வலாக வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்குறதுன்னு அடுத்த வீடியோ சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு உரத்தை யூஸ் பண்ணி நீங்கள் ரோஜா செடி நட்டிங்கன்னா போதும். ஒரே மாதத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே பூத்துட்டு இருக்கும். அது என்ன உரம், அதை எப்படி கொடுக்கணும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த உரம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ரோஜா செடி கார்டன்லேருந்து வாங்கிட்டு வரோம்னா அப்போ நடும்போதே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1 இயர் கழிச்சு நம்ம ரீபார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்பயுமே வந்து இந்த ஒரு உரத்தை கொடுக்கலாம். இது என்ன உரம்னா வேப்ப முன்னாக்கு தான். இது வந்து நம்ம நடும்போதே கொடுக்க பார்த்து செடிக்கு வந்து யூஸ்வலாக வர இந்த வேர்பூச்சி தாக்குதல் இதெல்லாம் வந்து வராமல் செடியோட க்ரோத் வந்து நல்லாவே வரும். இது இல்லாமல் நம்ம வந்து ரீபார்ட் பண்ண பார்த்து இதை மாற்றி கொடுக்குறோன்ற பார்த்து இதை கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கவாத் பண்ணி விட்டுட்டு, கவாத் பண்ண கையோட மேலே அந்த நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டெம்மு வந்து வெயில் பட்டோ இல்லை ஃபங்கஸ் அட்டாக்காயோ காயாமல் இருக்கிறது வந்து நம்ம மாட்டோட சாணமோ இல்லை மஞ்சத்தூள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மஞ்சத்தூளோ நல்லா வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த வெட்டி விட்ட லேயருக்கு மேலே அந்த ஸ்டெம்முக்கு மேலே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டா தான் அது கீழே இருக்கிறதுலேருந்து துளிர் வந்து வேறு வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி ஒரு 3 நாளே பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளிர் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து நம்ம எந்தெந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டோமோ அதுலேருந்து வர துளிர் எல்லாமே வந்து மொட்டுக்களாக தான் வரும். யூஸ்வலாக வந்து இது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கப்புறம் என்ன உரம் கொடுக்குறதுன்னு அடுத்த வீடியோ சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள்.